மாணவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். பாருங்க, நம்ம ஆத்மா நல்லா இருக்கணும், என் ஆத்மா சோர்ந்து போகக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம எங்கே போனால் நம்ம ஆத்மா அழிஞ்சு போயிடுத, பலனா இருக்காது. கர்த்தரிடத்தில் இருக்கும்போது ஆத்மா செழிக்கின்றார். கர்த்தரை நோக்கி போகிற ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், கர்த்தரை நம்புவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் அநேக மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த ஆத்மா பற்றி ஆண்டவர் பேசுறாருன்னா, எப்படியாப்பட்ட ஆத்மா செழிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை கூர்ந்து வைங்களேன். சங்கீதம் 62:5. என் ஆத்மாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு. யாரை நோக்கி அமர்ந்திருக்கணுங்க? நம்ம ஆத்மா யாரை நோக்கி அமரணும்? ஆத்மா நல்லா பரலோகத்துக்கு போனோம், ஆத்மா நல்லா இருக்கணும்னு சொன்னால், அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொன்னால் இயேசுவை நோக்கி அமர்ந்திருக்கணும். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. அப்படி அமர்ந்திருக்கும் போது தான் நீ நம்புகிறது அவராலே வரும். நீ என்ன நம்புறியோ அவர் உடனே கொடுப்பாருங்க. ஐயோ, அந்த ஆத்மா அழிஞ்சு போதால்படி அங்கே பாதப்படியில் வந்து அமர்ந்து கேட்டு கொடுக்குறாங்களே. நம்ம அநேக இடத்துல ஓடுறோம். இங்கே போனால் எனக்கு சேப்பு கிடைக்கும், இங்கே போனால் ஒரு விடுதலை கிடைக்கும், இங்கே நம்பினா என் ஆத்மா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். எத்தனையோ பேர் ஏதோ வழியில் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருங்க, ஒரு மனுஷன் சொல்கிறார், தாவீது ஒரு மனுஷன், அவர் ஆத்மா என் ஆத்மா தோய்ந்து போகுது ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா எங்கேயும் போகல. அவர் எங்கே போய் அமர்ந்தார்னா தேவனுடைய பாதப்படியில். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. அவர் பாதப்படியில் வைக்கிறாரு. தாவீது என்ற மனுஷன் ஆத்மா அழிஞ்சு போச்சு, சோர்ந்து போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸு. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவே, அந்த ஆத்மா மட்டும் எத்தமா எங்கே இருக்கிறாரு? தேவனிடத்தில் அமர்த்துறார். நீ அங்கே தங்கி இருப்பா, அவர் பதில் கொடுப்பாரு சொன்னால். அவர் தான் சொல்கிறார் ஆத்மாவை குறித்து, ஆத்மா கர்த்தரை நோக்கி தேவனை நோக்கி அமர்ந்துரு. நான் எதை நம்புறனோ அது அவரால் கிடைக்கும் எனக்கு பலன். ஆனாங்க உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்க முடியலையா, போராட்டமா, பிரச்சனையா, பயப்படாதீங்க. உங்கள் ஆத்மாவை திருப்தி கண்டுகொள்ளணும்னா, ஆத்மாவை வளரணும்னு சொன்னால், ஆத்மா பலப்படணும்னு சொன்னால் அவரை நோக்கி பாருங்கள். அவர் பாதப்படியில் அமருங்க. ஒரு 5 நிமிடம் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பலனை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக கிடைக்குங்க. நீ கொஞ்ச நேரம் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, கொஞ்ச நேரம் அமைதியான இடத்துல உட்காந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் நம்புகிறது அவரால் நிச்சயமாக வருங்க, பெற்று அனுபவிப்பீர்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அநேக அற்புதத்தை செய்த தேவன். பாவியாக எண்ணப்பட்ட குடிக்காரனாய், பீடி சிகரெட்டு பழத்தை அநேக அடிக்ட் ஆகிருந்தேன், சீட்டு கட்டம் எல்லாத்திலும் அடிக்கட்டாக இருந்த என்னை ஆண்டவர் மாற்றினார். என் ஆத்மாவை தேற்றினார், உங்களோடு பேசும்படி கிருபை செய்தார். அந்த தேவனை குறித்து தான் உங்களோடு சாட்சியாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆத்மாவை தேவனிடத்தில் கொஞ்ச நேரம் அமர்த்தி பாருங்கள். மிகுந்த சந்தோஷம் பெறுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அடியனை போல நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதாதீங்க, இந்த வீடியோ கேட்குற வசனத்தை பலமாக நீங்கள் நடங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து தேவன் அதிசயத்தை காண அவர் வல்லவராக இருக்கிறார். என் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அநேக ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.